ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஜேவி குளோபல் என்டர்டெயின்மெண்ட். சூப்பரான மத்தி மீன் நல்லா மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். மஞ்சத்தூள், உப்பு எல்லாம் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாத்திரத்தில் நல்லா தாராளமாக நல்லெண்ணெய் ஊற்றி அதில் கடுகு, சீரகம், அப்புறம் நம்ம வெந்தயம் எல்லாம் போட்டு வெங்காயம், தக்காளி, மாங்காய் எல்லாம் வதக்கி பச்சை மிளகா, கருவேப்பிலை, பூண்டு நசுக்கி போட்ட பூண்டு எல்லாம் போட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ வதக்குனதுக்கப்புறம் நம்ம மிளகாத்தூள் நல்லா 2 ஸ்பூன் மிளகாத்தூள், அதுக்கப்புறம் நல்லா 4 ஸ்பூன் தாராளமாக கொத்தமல்லி தூள் எல்லாம் போட்டு வதக்கிட்டு, அது கூட ஃபிஷ் கறி மசாலான்னே மார்க்கெட்டில் இருக்குது. அந்த கறி மசாலா நம்ம நார்மல் கறி மசாலா போடுறத விட்டுட்டு ஃபிஷ் கறி மசாலா போட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துட்டு, அப்புறம் நம்ம தேங்காய், பூண்டு, மிளகு இது எல்லாம் போட்டு அரைச்சி அந்த விழுதை குழம்புக்கு போட்டு நம்ம நல்லா கிளறினோன்னா ஒரு நல்ல கன்சிஸ்டன்சி கிடைக்கும். டேஸ்டியாக இருக்கும் குழம்பு. பூண்டு நசுக்கியும் போட்டிருக்கோம், தேங்காயிலையும் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் நல்லா கெட்டியாக புளியை கரைச்சி அதில் ஊற்றி கிளறிட்டு நல்லா ஒரு புளி வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டு எடுத்தோன்னா அது நல்லா கெட்டியாக வரும். குழம்பு நல்லா கெட்டியாக வச்சுக்கிட்டு அது மேலே அப்படியே அந்த எண்ணெய் படிஞ்சு இருக்கணும். இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அதில் அந்த மேரினேட் பண்ண மத்தி மீனோ எந்த மீனாக இருந்தாலும் அதை அதில் போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம்தான் குக்கிங் டைம், அதுக்கு மேலே வேண்டாம். 5 நிமிஷம் குக்கிங் டைம். நான் 4 நிமிஷத்தில் இறக்கிடுவேன். ஏன்னா அந்த சூடு பாத்திரத்தில் இருக்கும், அதுவே போதும். அடுத்த ஒரு நிமிஷத்துக்கு அந்த சூடு குக்கிங் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஸோ 4 மினிட்ஸில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவேன். 4 மினிட்ஸும் மீடியம் டு சிம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தட்டு போட்டு மூடிடுங்க. அப்படி ஓப்பன் பண்ணோம் 5 மினிட்ஸ் 6 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அப்படி அருமையான ஒரு அரோமாவோட அந்த ஃபிஷ்ஷு அந்த கிரேவியில் பார்க்கும்போது சும்மா நாக்கு ஊறும். அதை நல்லா அழகாக உடையாமல் எடுக்கணும். ஏன்னா மத்தி மீனில் நிறைய முள் இருக்கும், அதனால் உடையாமல் எடுக்கணும். உடையாமல் எடுத்து நல்ல சாதம், பச்சரிசி சாதமோ இல்லை புழுங்கரிசி சாதமோ எதுனாலும் வச்சு அதில் அந்த மீன் குழம்ப மீனோடு ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு சாப்பிட்டோன்னா அதோட டேஸ்ட்டே ரொம்ப ரொம்ப தூக்கலாக இருக்கும். மொத்தமாக போட்டு பிசைஞ்சிடாமல் அப்படி அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு அப்படி சாப்பிடணும். ஸோ ஃபிஷ் குழம்பு ரெடி. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை. நம்ம வீடியோஸை உடனே பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.